நண்பர்களுக்கு அன்பான காலை வணக்கம் நண்பர்களே. நண்பர், இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்ன கேட்டிங்கனாக்க, எங்கள் மாடித்தோட்டத்தில் ஆர்எஸ் பண்ண ஃப்ளவர்ஸு, வெஜிடபிள்ஸு, கீரை, அந்த அந்த கருவேப்பிலை வந்து கீழே கிரவுண்ட் கார நண்பர்களே என்னென்னு சொல்லிட்டு நம்ம வீடியோகிராஃபர் அப்புறம் சொல்லுவாங்க, நம்ம மிஸ்ஸஸ் சொல்லுவாப்பில். ஆமாம் நண்பர்களே, வணக்கம். இப்போ நம்ம வீட்டில் என்னென்ன பிடிங்கிட்டு வந்திருக்கோம்னா, மாடி தோட்டத்துலேருந்து பூக்கள், ரோஸ், செம்பருத்தி, முல்லைப்பூ, ஜாதிப்பூ, மல்லிகைப்பூ, இதெல்லாம் வந்து எனக்கும் ஆகும் சாமிக்கும் அப்படின்னு நான் பறிச்சுட்டு வந்திருக்கேன். இது கருவேப்பிலை இங்கேருந்து இருக்குது, இதிலேருந்து அப்படியே பறிச்சிருக்கேன். இதெல்லாம் எதுக்குன்னா இன்றைக்கி சமையலுக்கு. இதில் வந்து இது பருப்பு கீரை. இது பருப்பு கீரை இந்த நம்ம கீரையாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அது முடித்த உடனே இதை இந்த தண்டை ஊண்டி வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், இது அப்படியே வந்துடும் ஒவ்வொரு தடவை. இந்த பூவை பாருங்கள், என்ன அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இயற்கையை வந்து ரொம்ப நேசிக்கலாம். என்ன இது கலர், இது கீரை கலர் ஒன்று, பூ கலர் ஒன்று. இது திருப்பி நம்ம ஊண்டி வச்சு அடுத்த நாளைக்கு நம்ம பறிச்சுக்கலாம். அந்த மாதிரி இது வெண்டிக்காய், ஒரு 3 வெண்டிக்காய் இருந்துச்சு, இதையும் பறிச்சுட்டு வந்துருக்கேன். சூப்புக்காண்டி வெண்டிக்காய். இந்த கீரையை வந்து யூஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே தண்டை ஊண்டி வச்சோம்னா அடுத்து நம்ம பயனடைஞ்சிக்கலாம். இந்த பூக்கள்லாம் ஒரு தடவை நம்ம பயிரிடுறது தான், அதுலேருந்து பூக்கள் வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம அது எத்தனை வருஷம் ஆனாலும் நம்ம அந்த பராமரிக்கிறத வச்சு அந்த செடி இருந்துக்கும். ரோஸ் ஆச்சு, செம்பருத்தி சாமிக்கு பூக்கள் எல்லாம் இருக்குது. கருவேப்பிலை சூப்பு, டெய்லியே கருவேப்பிலை சூப்பு, வெண்டிக்காய் சூப்பு, கீரை சூப்பு, இந்த மாதிரி டெய்லி ஒரு சூப் எடுத்துக்கோங்க. வெயில் நேரத்தில் டெய்லி ஒரு ஜூஸ் எடுத்துக்கோங்க. இந்த சுற்றி பாருங்கள், எங்கள் வீட்டை சுற்றி நண்பர்களே பாருங்களேன், அப்படியே ஒரு இயற்கையான பசுமையான மரங்கள் தான் நண்பர்களே. வீடை சுற்றி பாருங்களேன், அங்கே ஒரு டாக் ஒன்று பாருங்களேன் எப்படி படுத்துருக்காங்க பாருங்க, ஹாயா. அங்கே பாருங்க, அங்கே பாருங்க டாக், அந்த டாக் ஒன்று ஹாயா படுத்துருக்காங்க. சுற்றி பசுமை தான் நண்பர்களே வீடை சுற்றி. அந்த ஃப்ளவர்ஸ், அந்த கற்கொண்டை, அதை பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட. ஆமாம் நண்பர், அந்த கற்கொண்டையா வீடை சுற்றி பசுமை தான் நண்பர்களே. நீங்கள் அது மாதிரி மரங்களை வைக்க நண்பர்களை சுற்றி வீடை சுற்றி இயற்கையை பாதுகாப்போம். மரம் வளர்ப்போம், மண்ணுடன் காப்போம். சரிங்களா? தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். இது மாதிரி நீங்களும் வச்சு பயனடைங்க, சந்தோஷமாக இருக்கலாம், வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுங்கள்.